ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பப்பா சுவாமி ராமதாஸ் அவர்களுடைய உலகம் கடவுளே என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். புத்தகம் பற்றிய சிறிய முன்னுரை. பப்பா சுவாமி ராம்தாஸ் சுமார் 1954 உலக பயணம் மேற்கொண்டு 5 மாதங்களுக்கு பின் அதை முடித்துவிட்டு திரும்பினார். அந்த பயணத்தின் விளைவுதான் இந்த நூல். இந்த சுற்றுப்பயணத்தின் பொழுது ராமதாஸின் சிந்தனை பதிவுகளையும் தான் சென்று வந்த பல இடங்களில் அவர் கவனித்தவற்றையும் இந்த நூல் வரிசைப்படுத்துகின்றது. பயணத்தின் பொழுது அவர் பலதரப்பட்ட மனிதர்களையும் சந்தித்தார். அவர்கள் அனைவரிடமும் தன் பேரன்பு மிகு ராமனை தவிர வேறு எவரையும் காணவில்லை. ராமதாஸின் அன்பு அவர்கள் அனைவரையும் நோக்கி ஒரே போல பாய்ந்து சென்றது. எப்பொழுதும் தூய்மையும் மகிமையும் நிறைந்த அவரது பார்வை எல்லா ஜீவராசிகளின் உருவிலும் ஒரே ஆன்மாவே எங்கெங்கும் நிறைந்திருப்பதை கண்டது. இந்த பயணத்தில் அவர் உலகை ஒன்றுபட்டதாக, இறைவனின் திருவருள் வெளிப்பாடாக, தெய்வீகத்தின் பறந்து விரிந்த தோற்றமாகவே கண்டார். ராமதாஸ் உணர்ந்தவையும் கண்டவையும் இந்த பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றின் பின்னணியில் உலகம் கடவுளே என்ற பெயர் இந்த நூலுக்கு மிகவும் பொருத்தமான ஒன்று. இப்பொழுது புத்தகத்தின் உள்ளே செல்வோம். புத்தகத்தின் இதில் பக்தரும் பப்பாவும் உரையாடலாக கொண்டுள்ள பதிவுகளை காண்போம். அன்பு வெல்கின்றது. விருந்தினர்களில் இளைஞர் ஒருவர் இருந்தார். வட பிரான்சில் வசிக்கும் இறைஞானம் பெற்ற ஒருவருடன் தனக்குள்ள தொடர்பு பற்றி அவர் பேசினார். அந்த இளைஞனுக்கும் ராமதாஸுக்கும் இடையில் பேச்சு வளர வளர அவர் ஆவேசம் அடைந்தார். அவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள் கர்வம் நிறைந்தவை என்று கருதி கூடியிருந்த நண்பர்கள் அவரை தடுக்க முயன்றனர். ஆனால் ராமதாஸ் அவரை மேலே பேச அனுமதித்தான். அவருக்கும் ராமதாஸுக்கும் இடையில் நடந்த உரையாடலின் ஒரு பகுதி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்வி: பிரான்சில் ஓரிடத்தில் வசிக்கும் ஜார்ஜ் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? தான் கிறிஸ்துவின் மறுபிறவி என்றும் இங்கே 4000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருப்பதாகவும் தன்னை காண்பவர்கள் இறைஞானம் பெறுவர் என்றும் அவர் கூறுகின்றார். உங்கள் கருத்து என்ன? ராமதாஸை பொறுத்தவரை உங்கள் அனைவரிடமும் அவன் தெய்வீகத்தை காண்கின்றான். ஒருவரிடம் மட்டும்தான் இறைவனை காண வேண்டும், மற்றவரிடம் காணக்கூடாது என்று அவனுக்கு தெரியாது. மக்களின் இதயங்களில் இறைவனை விழித்தெழச் செய்பவர்கள் உண்மையிலே மகாத்மாக்கள்தான். நாம் அவர்களை மதித்து மரியாதை செலுத்த வேண்டும். ராமதாஸ் தெய்வீகத்தை எங்கெங்கும் காண்கின்றான். இந்த பார்வையுடன் தான் அவன் இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்றான். இந்த பார்வையுடன் தான் அவன் வாழ்ந்து இயங்கி தன் மகிழ்ச்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் செய்கிறான். அந்த மகாத்மாவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் ராமதாஸ் நிச்சயம் அவரை சந்திப்பான். ராமதாஸுக்கு நீங்கள் அனைவருமே நிரந்தரமான அவனது பேரன்புக்குரியவரின் வடிவங்கள்தான். இறைவனை உங்களுக்கு உள்ளேயும் உங்களை சுற்றி எங்கெங்கும் காண்பது எப்படி என்று சொல்வதற்காகத்தான் ராமதாஸ் இங்கே வந்திருக்கின்றான். அதன் மூலம் நீங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காண முடியும். ஏனெனில் நீங்கள் வெறும் அழியும் வடிவம் அல்ல, அழிவற்ற எங்கும் நிறைந்த ஆன்மா. இதை அனுபவத்தில் உணர்ந்தால் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அமைதியையும் பேரானந்தத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். கேள்வி: அனுபூதி என்பது ஒருவரின் தனிப்பட்ட விஷயம். தெய்வீகத்தை காண்பதற்காக நீங்கள் எந்த விஷயங்களை பரிந்துரைக்கின்றீர்கள்? ராமதாஸ்: இறைநாமத்தை தொடர்ந்து ஜபிப்பதுதான் ராமதாஸின் வழி. அதன் மூலம் உங்களுக்குள்ளிருக்கும் தெய்வீகத்துடன் நீங்கள் இசைந்தவர் ஆகின்றீர்கள். நீங்கள்தான் தெய்வீகம் என்ற அனுபவத்தை பெறுகின்றீர்கள். கேள்வி: இயேசு இறையனுபூதி பெற்றவர். அவர் இறைவனின் சேவகன் என்று தன்னை கூறிக்கொள்வதை நீங்கள் நம்புகிறீர்களா? ராமதாஸ்: ஆமாம். ராமதாஸ் அதை நம்புகின்றான். நானும் என் தந்தையும் ஒருவரே என்று கூறினாலும் இயேசு தன்னை தந்தையின் மகன் என்றே அழைத்து கொண்டார். கேள்வி: அப்படியானால் இயற்கையில் எந்த அடிப்படை வேற்றுமையும் இல்லை என்று நீங்கள் சொல்ல வருகின்றீர்களா? ராமதாஸ்: ஒரு மனிதர்
ஆன்மீக ஒளி பெற்றுவிட்டால் அவருக்கும் இயேசுவுக்கும் இடையில் எந்த வேற்றுமையும் இல்லை. கேள்வி: அப்படியென்றால் ஏன் இயேசு மட்டும் அந்த நிலையை எட்டினார்? ராமதாஸ்: அந்த நிலையை எட்டிய இன்னும் பலரும் இருக்கின்றனர். கேள்வி: இயேசு செய்தது போல ஏன் யாரும் உலகுக்கு ஒளி தரவில்லை? ராமதாஸ்: புத்தர் இயேசுவுக்கு முன்பே வந்தார். கிருஷ்ணரும் கூட அப்படித்தான். அவர்களும் உலகுக்கு ஆன்மீக ஒளி தந்தவர்கள்தான். கேள்வி: இயேசு நம்மிடையே இருந்தால் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியுமா? ராமதாஸ்: ஆமாம், நிச்சயமாக. கேள்வி: திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு இறையனுபூதி மறுக்கப்பட்ட ஒன்றா? ராமதாஸ்: அனுபூதி பெறுவதற்கு பரிபூரண பிரம்மச்சரியம் அவசியம். கேள்வி: காந்திஜி தன் 36ஆம் வயதில்தான் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தார். ராமதாஸ்: அவர் தன் வாழ்வின் ஆரம்ப கட்டத்திலேயே பிரம்மச்சாரியாக ஆகிவிட்டார். பிரம்மச்சரியம் என்றால் பிரம்மனின் பாதையில் நடப்பது என்று பொருள். நீங்கள் எப்பொழுதும் இறை உணர்வுடன் இருக்க வேண்டும். அந்த உணர்வில் பாலுணர்வு சிந்தனை கிடையாது. ஏனெனில் அதில் இருமை உணர்வு இல்லாத பொழுது பாலுணர்வு பற்றிய கேள்வி எங்கே? பாலுணர்விலிருந்து பரிபூரண விடுதலை பெறும் உயர்ந்த ஆன்மீக தளத்திற்கு உங்களை உயர்த்தி கொள்ள விரும்பினால் நீங்கள் மனிதர்களை ஆணாகவோ பெண்ணாகவோ காணக்கூடாது. பெயரற்ற, வடிவமற்ற பரிபூரண சத்தியத்தை, ஆன்மாவை மட்டுமே நீங்கள் அவர்களிடம் காண வேண்டும். உடல் எண்ணத்தை விட்டு உயர்ந்தால் மட்டுமே நீங்கள் அப்படி செய்ய முடியும். சுமார் 2 மணி நேர கூட்டத்தின் முடிவில் ராமதாஸ் எழுந்து தன் அருகில் இருந்த விருந்தினர்களுடன் கைகுலுக்கினான். மேலே குறிப்பிட்ட இளைஞர் தான் அவர்களில் முதலாவதாக இருந்தார். ராமதாஸ் கை குலுக்கிய பொழுது அந்த நண்பர் பெரிதும் உணர்ச்சி வசப்பட்டவராய் தன் முகத்தை ராமதாஸின் அருகில் கொண்டு வந்து அவனது 2 கன்னங்களிலும் பாசத்துடன் முத்தமிட்டார். இந்த பிரிவு காட்சி பலரது இதயங்களையும் நெகிழச் செய்தது. அடுத்த உரையாடல்: நூலகத்தின் கூட்டங்களில் ராமதாசும் நண்பர்களும் நிகழ்த்திய உரையாடல்களின் சில பதிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ராமதாஸ்: அறையில் நுழைந்த சில விருந்தினர்களை பார்த்து, தயவு செய்து அமருங்கள். தரையில் அமர்வது உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். இறைவனை பற்றி உங்களுடன் பேசுவதற்காக நான் தொலைவிலிருந்து இங்கே வந்திருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஆங்கிலம் புரியுமா? ஒரு விருந்தினர்: என் நண்பருக்கு ஆங்கிலம் தெரியாது. நான் கடவுளை தேடி என்ற உங்கள் புத்தகத்தை படித்திருக்கின்றேன். எனக்கு ஆங்கிலம் புரியும். இந்த பெண்மணி ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றார். ராம்தாஸ்: சரி. கேள்வி: நீங்கள் அந்த புத்தகத்தில் கூறிய அனைத்தும் எப்படி சாதிப்பது? ராமதாஸை பொறுத்தவரை இதற்கான பதில் எளிமையானது. எல்லாம் இறைவன் திருவருளால் நிகழ்ந்தது என்பதுதான் அது. இறைவன் திருவருள் அவனை நாடி வந்து அவனை மாற்றியது. அது மட்டுமே அற்புதத்தை நிகழ்த்தியது. நம் முயற்சி பயனற்றது. அவரது திருவருள் நம்மிடம் வந்து சேர வேண்டும். அதற்கு பின் நம்மை கைதூக்கிவிடவும், இறுதியான ஞான விழிப்புணர்வை, அனுபூதியை நாம் பெறவும் தேவையான விஷயங்கள் எப்படி நிகழ வேண்டுமோ அப்படி நிகழ்கின்றன. அது நம் தகுதியினால் அடையப்படுவதல்ல. இறைவன் திருவுள்ளம் வைத்தால் மட்டுமே நம் மனதை நாம் அவரை நோக்கி திருப்ப முடியும். கேள்வி: குருவிடமிருந்து இறைநாமத்தை பெறுவது, நாமே அதை ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்துக்கொள்வது, இவை இரண்டுக்கும் இடையே பெரிய வேறுபாடு ஏதேனும் இருக்கின்றதா? ராமதாஸ்: ஒரு பெரிய வேற்றுமை நிச்சயமாக இருக்கின்றது. நீங்கள் உங்கள் குருவிடமிருந்து நாமத்தை பெறும்பொழுது மனதின் மேல் அது ஏற்படுத்தும் தாக்கம் அற்புதமானது. குரு நாமத்தை வழங்கும்போது தன் சொந்த ஆன்மீக ஆற்றலை அதில் புகுத்துகின்றார். அதாவது மந்திரத்தின் மூலம் அவர் தன் ஆற்றலை சீடருக்கு செலுத்துகின்றார். கேள்வி: இலக்கை எட்டுவதற்கு மிகவும் விரைவான வழி எது? ராமதாஸ்: 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, உங்கள் அகந்தையை எல்லையற்றதாக விரியச் செய்வது. இரண்டாவது, அதை ஒன்றுமே இல்லாததாக ஆக்குவது. முதலாவது ஞானத்தின் மூலம், இரண்டாவது பக்தியின் மூலம். நானே இறைவன், பிரபஞ்ச பேருண்மை என்று ஞானி கூறுகின்றார். நான் ஒன்றுமே இல்லை, இறைவா எல்லாம் நீயே என்று பக்தர் கூறுகின்றார். இரண்டிலும் அகந்தை உணர்வு மறைந்து விடுகின்றது. பாதுகாப்பான நிச்சயமான வழி இறைவனிடம் அடைக்கலம் நாடி எப்பொழுதும் அவருடைய திருவருளின் பாதுகாப்பில் இருப்பதுதான். கேள்வி:
நீங்கள் சொல்வது போல் உலகம் முழுவதுமே இறைவனின் லீலையாக இருக்கும் பொழுது நாம் லீலையை அலட்சியப்படுத்த வேண்டுமா, அல்லது அதில் பங்கு கொள்ள வேண்டுமா? நாம் அதை தடுத்து ஒதுங்க முயல வேண்டுமா, அல்லது அந்த லீலையின் கருவிகள் ஆக வேண்டுமா? ராமதாஸ்: நாடகத்தை இயக்கும் இறைவன் நமக்கு ஒதுக்கிய வேடத்தில் நாம் ஒவ்வொருவரும் நடிக்கத்தான் வேண்டும். அவர் நமக்குள் இருக்கின்றார். அவர்தான் இந்த லீலைக்கு பொறுப்பு. நமக்குள் அவர் இருப்பதை உணர்ந்தால் நம் வேடத்தை நன்றாக நடிக்கின்றோம். அவரை மறந்தால் நாம் மோசமாக நடிக்கின்றோம். நன்றாக நடிப்பதில் நாம் மகிழ்ச்சியை அறுவடை செய்கின்றோம். மோசமாக நடிப்பதில் வேதனை அல்லது மகிழ்ச்சியின்மையை அறுவடை செய்கின்றோம். கேள்வி: இறைவனே எனக்குள்ளிருந்து செயல்படுகிறார் என்றால் நான் செய்யும் அனைத்துமே சரியாகத்தானே இருக்க வேண்டும், கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது உட்பட? ராமதாஸ்: இறைவன்தான் உங்கள் மூலமாக செயல்படுகின்றார் என்று உணர்ந்தால் நீங்கள் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டீர்கள். இறைவனை மறக்கும் பொழுதுதான் நீங்கள் தவறு செய்கின்றீர்கள். எனவே உங்களுக்குள் இருக்கும் இறை ஒளி உங்களை வழிநடத்தும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் உண்மை, நன்மை இவற்றின் பாதையில்தான் நடப்பீர்கள். அதர்மமான எதையும் செய்ய இயலாதவர்களாக ஆவீர்கள். கேள்வி: அழகை நேசிப்பது போன்ற எண்ணங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அவசியம் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? ராமதாஸ்: அழகை நேசிப்பது என்றால் வெறும் புற அழகை மட்டும் நேசிப்பது என்று பொருள் அல்ல. அது ஒருவரிடம் உள்ள நன்மை மற்றும் நற்குணங்களை நேசிப்பதாகும், இல்லையா? நாம் புத்தர், கிருஷ்ணர், கிறிஸ்து போன்றவர்களை அவர்களது அற்புதமான அழகிய இயல்புகளுக்காகவே நேசிக்கின்றோம். அவர்கள் ஒரே சமயத்தில் தங்கள் வடிவிலும் ஆன்மாவிலும் இதயத்திலும் தங்கள் செயல்கள் அனைத்திலும் அழகாக இருப்பதினால்தான் நாம் அவர்களை போற்றுகின்றோம். அதன் விளைவாக நம் கீழான இயல்புகளை கடந்து உயர்ந்து பரிபூரண தூய்மை, தெளிவு மற்றும் பேரானந்தத்தை அடைகின்றோம். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்களினுடைய உலகம் கடவுளே புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான www.anandashram.org-இல் ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம், படித்து மகிழலாம், மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.